மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் என்பது நடந்தது. அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சியின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். டிடிவி தினகரன் தன்னுடைய பேச்சில் சகோதரர் எடப்பாடி பழனிசாமி என குறிப்பிட்டு தன்னுடைய உரையில் தொடங்கினார். அதுபோல எடப்பாடி பழனிசாமியும் தன்னுடைய பேச்சில் சகோதரர் டிடிவி என குறிப்பிட்டார். தங்களுக்குள் நடந்த சண்டைகள் அது தொடர்பாகவும் டிடிவி தினகரன் கருத்து தெரிவித்திருந்தார். அவருடைய பேச்சை தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் பேசியதும், அவரை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பேசியதும், எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சில் 210 இடங்களில் என்டிஏ வெற்றி பெறும், அதில் பெரும்பாலான இடங்களில் தனித்து வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என கூறியிருந்த நிலையில் பிரதமர் ஒரு பெரிய அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் இணைகிறார். எப்படி பார்க்குறீங்க சார் இவர் பிரதமருடைய இந்த பேச்சை? இது என்ன தாக்கத்தை அதிமுகவில் ஏற்படுத்தும், அந்த கூட்டணிக்குள்ள ஏற்படுத்தும்? அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பேசின பிரதமர் அதை பற்றி எதுவும் பேசல. பிஜேபியின் என்டிஏ ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்றால் அது கூட்டணி ஆட்சி என்பது சிக்னல் தான் த்ரூஅவுட்டா இருந்தது, அந்த பேச்சு முழுக்க இருந்தது. அதிமுக அதை எப்படி எதிர்கொள்ள போகிறது அப்படிங்கிறது தான் அதுல முக்கியமான செய்தி. அவங்க அதற்கும் எங்ககிட்ட அப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவாங்களா, என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல. அது அந்த என்ன டீல் அப்படிங்கிறத பற்றிய உண்மையை சொல்ல மறுக்கிறார்கள், மக்களிடமிருந்து உண்மையை மறைக்கிறார்கள். அதுதான் அதுல பெரிய செய்தி. அது அதிமுக தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்றதுனால எடப்பாடி பழனிசாமி தனியாக தான் நாங்க ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறாரா அப்படிங்கிற கேள்வி வருது. ஆனா அவங்க அதை கன்சிடர் பண்றதாகவே தெரியல. எடப்பாடி பழனிசாமியினுடைய ஸ்டேட்மெண்ட்டை ஒரு பொருட்டாகவே மதிக்கிற மாதிரி தெரியல. அவங்க பிஜேபியின் என்டிஏ ஆட்சி, பிஜேபியின் என்டிஏ ஆட்சின்னு தான் சொல்றாங்க. அந்த அந்த நிலையை அதிமுக ஹேண்டில் பண்ணணும். இந்த அதான் அடுத்தாப்புல அவங்க என்ன சொல்லி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. இப்படித்தான் அமித்ஷாவோட 2 இன்டர்வியூஸ் தமிழ் நாளிதழ்கள்ல வந்த போது இதே பிரச்சனை தான் வந்தது. அப்ப இவ்வளவு நாள் கழித்தும் அதே தான் நிற்குது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. மற்றபடி அவருடைய பேச்சுல பெரிதாக எதுவும் இல்லை. திமுகவுக்கு எதிரான குற்றச்சாட்டு வழக்கம் போல எதிர்பார்க்கக்கூடியதுதான். அதை தாண்டி புதிதாக எதுவும் அவர் பேசல. திருப்பூர் மக்களுக்கு, கோவை மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தொழில்கள் அமெரிக்காவின் வரி விதிப்பு காரணமாக கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது. அதனால அதுக்கு தீர்வு காண்பதற்கு உதவுங்கள்னு தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தாரு. இங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது அது தொடர்பாக ஏதாவது பேசுவாரான்னு பார்த்ததுக்கு திருப்பூர் தொழில் நசிந்து போவதை பற்றியோ அல்லது அமெரிக்கா விதித்த அந்த வரி விதிப்பு தொடர்பாகவோ அதுக்கு அரசு இந்த முயற்சிகளை எடுத்திருக்குது, அது வரைக்கும் இந்த காம்பன்சேஷனை கொடுக்கும், அது போன்ற எந்த அறிவிப்பும் அதிகாரப்பூர்வமாக வரல. இங்க வரும்போது we will take care அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதியாவது கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா அதுவும் வரவே இல்லை. அந்த மாதிரி எதுவும் வரவே இல்லை. ரெட்டை என்ஜின் சொல்றாங்க. ரெட்டை என்ஜின் ஆக இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் விட அனைத்து தடைகளையும் மீறி தமிழ்நாடு அரசு மாநில உள்நாட்டு உற்பத்தியில முதலிடத்துல இருக்கு. 11.19% வளர்ந்திருக்கிறது அப்படிங்கிற உண்மை இவங்க பேச்சுக்கெல்லாம் மாறாக வேறு செய்திகளை நமக்கு சொல்கிறது. அதை இவங்க பொருட்டாகவே எடுக்கல. ஆனா இருக்கக்கூடிய உண்மை நிலைக்கு நேர் மாறாக அதிமுக பொதுச் செயலாளர் ஒன்றிய அரசுக்கு நற்சான்றிதழ்களாக வழங்குறாரு. நாங்க கேட்டோம். தொடர்ந்து நம்ம பேசலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.